Hi friends, welcome to my channel Art Food and Life. ஆக்சுவலாக நான் நெய் வந்து வெளியில் வாங்குறதில்ல, வீட்டில் சமைக்கிறதுக்கான நெய்யை நான் வீட்டிலே தான் செய்கிறேன். ஸோ அது எப்படி அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் நான் போடலான்னு இப்போ வந்து நம்ம பால் காய்ச்சிட்ருக்கேன் பாருங்கள். இந்த பால் காய்ச்சிரும் இல்லையா, இதை பாலை காய்ச்சிட்டு கொஞ்சம் நாள் அப்படியே வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி ஏடு வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி திக்காக ஏடு இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டே வாங்க. இந்த ஏடை சேர்த்து வச்சுட்டே வந்துட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் தயிர் போட்டு குத்தினீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியமாக இந்த மாதிரி ஏடு மட்டும் வந்து பாருங்கள், பால் இல்லை இதில், ஒன்லி ஏடு. இந்த மாதிரி ஏடு மட்டும் கிடைக்கும். இந்த ஏடை வந்து நீங்கள் இந்த மாதிரி பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த பாட்டிலில் வந்து இந்த ஏடை மட்டும் போட்டு இந்த பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் ஏடை மட்டும் போடுறேன். ரொம்ப அது கெட்டியமாக இருக்கும், ஏன்னா அது ஒன்லி ஏடு, அதனால் அது ரொம்பவே கெட்டியமாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட முடியும், இந்த பாட்டிலோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். ஏன்னா அது ஃபுல்லாக போட்டிங்கனாக்கா வந்து வெண்ணெய் வராது, கொஞ்சம் வெண்ணெய் ரொம்ப நாள் எடுத்துக்கும். வெண்ணெய் வரத்துக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும் அப்புறம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உங்கள் பாட்டிலோட சைஸு பொறுத்து. பாட்டில் நல்லா மூடுற மாதிரி இருக்கணும், பாட்டில் லீக்கேஜ் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இத்தினூடு தான் போட்டிருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் நான் வந்து ஃபுல்லாக அரை பாட்டில் தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள். இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து நான் பாட் வாட்டர் நல்ல சில்லுன்னு, ஃப்ரிட்ஜ் வாட்டராக இருந்தாலும் ஓகே, பாட் வாட்டர்லேயும் நல்ல சில்லுன்னு இருக்கும். ஸோ அந்த பாட் வாட்டர் ஊற்றிருக்கேன் நான், பானை தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகேங்களா, நல்ல சில்லுன்னு இருக்கணும். இப்போ வந்து இதை நான் வந்து ஃபுல்லாக சிலுப்பிட்டு வெண்ணெய் எப்படி வந்திருக்கு அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதை வந்து இப்படி நல்லா டைட்டாக மூடிட்டு இப்படி சிலுப்பிட்டே இருந்தீங்கன்னா வெண்ணெய் வரும். இது ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கும். நீங்கள் ஏதோ சீரியல் பார்க்குறீங்களா, இல்லை ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லை சும்மா உட்காந்துருக்கீங்களா, இல்லை குழந்தைங்களோட பேசிகிட்டு இருக்கீங்களா, ஏதாவது உங்கள் ஃப்ரீ டைமில் இப்படி சும்மா பாட்டிலில் போட்டுட்டு இப்படி ஆட்டிகிட்டே இப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாக்க, மூவ் பண்ணிகிட்டே இருந்தால் கைக்கு நல்ல எக்ஸசைஸ். இது வந்து கைக்கு நல்ல எக்ஸசைஸு இது. ஸோ இப்படி பண்ணிகிட்டு இருந்தோம்னாக்க கொஞ்சம் நாளில் நமக்கு வெண்ணெய் வந்து அப்படியே கிடைக்கும். இந்த பால்லேருந்து எடுக்கிற ஏடை இந்த மாதிரி நான் ஒரு 3-4 நாளைக்கு சேர்த்து வச்சுருக்கேன். சேர்த்து வச்சு அதில் தயிர் போட்டு குத்திட்டு இந்த மாதிரி அதை வந்து இந்த மாதிரி திக்காக கிடைக்கும். ஒன்லி ஏடு தான், பால் இல்லாத. ஸோ வந்து ஏடை மட்டும் போட்டு எடுத்துட்டோம்னா தான் நல்லா சூப்பராக வரும். இந்த மோர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மோர் வந்து இப்போ வெயில் நாளைக்கு இந்த மோர் சாப்பிட்டாக்க ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சிலுப்பி கடைஞ்ச மோர் சாப்பிட்டாக்க ரொம்ப, அந்த காலம் மாதிரி இந்த இது கயிறு வச்சு கடையிறது வந்து நமக்கு அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது. எங்கள் மாமனார்லாம் பண்ணுவாங்க, எனக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியாது. இப்போ இது மாதிரி எங்கள் அம்மாலாம் வந்து இந்த மாதிரி தான் பாட்டிலெல்லாம் போட்டு தான் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா இந்த மாதிரி பாட்டிலில் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா மூவ் பண்ணிகிட்டே இருந்தாக்கா நல்ல வெண்ணெய் வந்து உருட்டி தட்டி வரும். அப்புறமா அந்த வெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைங்க. ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை வெண்ணெய் சேர்ந்துடும். 15 நாளைக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் தாராளமாக வெண்ணெயை ஏர்டைட் கண்டெய்னரில் வைக்கலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு அது அப்புறமா நீங்கள் எடுத்து கொஞ்சம் அடுப்பில் வச்சு காய்ச்சிங்க. நான் அதை அடுப்பில் வச்சு காய்ச்சதையும் நான் அப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இது எப்படி வெண்ணெய் இப்போ வருதுன்னு பாருங்கள், காமிக்கிறேன். இப்போது போட்டு எடுத்தோம் இல்லையா, இது பாருங்கள். தயிர் வெறும் இது தான் போட்டேன் நான், ஏடு போட்டேன், தண்ணி ஊற்றினேன். இந்த ஏடு மட்டும் போட்டு தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள். வெண்ணெய் எப்படி வந்திருக்கு பாருங்கள், அழகாக மதக்குதா. எஸ், அப்படியே கோலாக வந்துடும். இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஏர்டைட் டப்பாவில் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் 15 டேஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்.
15 டேஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து காய்ச்சினீங்கனாக்க, நான் காய்ச்சறது வீடியோவும் போடுறேன். அந்த மாதிரி காய்ச்சினீங்கன்னா நல்லா உங்களுக்கு நெய் வந்து வீட்டு நெய் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் காலத்துக்கு இந்த இந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மோர் நல்லா உப்பு போட்டு நல்லா பெருங்காய பொடி போட்டு பாருங்கள், வெண்ணெயை பாருங்கள் இருக்கா. அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கனாலும் சரி, இல்லை காய்ச்சி நெய்யாக யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, ரொம்ப நல்லது. பெஸ்ட்டு நான் சொல்லுவேன், வெண்ணெயாக கொடுக்கறத விட பெஸ்ட் வந்து நெய் கொடுக்கறது தான் பெஸ்ட்டு. நெய்யில் வந்து நல்ல இது இருக்குது. வெண்ணெயாக கொடுக்கறத விட நெய்யாக கொடுக்கறது தான் நல்லது. இந்த மோரும் நீங்கள் வந்து நல்லா கரைச்சிட்டு இது பாருங்கள், நல்ல மோர் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அதில் ஒரு துளி திப்பி தடவி இல்லாமல் நல்லா க்ளீனாக சூப்பராக கடைஞ்ச மோருன்னு சொல்லுவோம். இதுதான் இந்த கடைஞ்ச மோர் வந்து ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்துக்கு அவ்வளோ நல்லது. எல்லாருக்குமே பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் குடிக்கிறதுக்கு நல்லது. இது வெடிகாத்தால வேலையில் இந்த வெண்ணெயை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னாக்க இந்த வெயில் காலத்துக்கு குளிர்ச்சியை தரும். இன்னொன்று என்னென்னா, நமக்கு இப்போ லீவ் விட்டாச்சு, பசங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மொபைலை வச்சு நோண்டின்னு இருப்பாங்க, இல்லை எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா. இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு கொடுத்துட்டு, புதுசாக ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேயா, புது ஆக்டிவிட்டி பாருங்கள். இந்த இந்த கேம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணிங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு ஐட்டம் உங்களுக்கு கிடைக்கும். இதுலேருந்து என்ன கிடைக்குதோ அது உங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா அது அவங்க இதை வச்சு இதுமாரி குட்டி பாட்டில் நல்லா டைட்டாக மூடிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணிகிட்டே இருக்க சொல்லுங்கள். அது பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல எக்ஸசைஸ், ஆல்சோ கைக்கு நல்ல எக்ஸசைஸ். 2 கையிலையும் வச்சு இப்படி 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 குலுக்க சொல்லுங்கள். அந்த பாட்டிலை வந்து இப்படி 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 குலுக்கிட்டே இருக்க சொல்லுங்கள். ஸோ கைக்கும் எக்ஸசைஸு, அதே சமயத்தில் அவங்கள வந்து மொபைல்லேருந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம், அவங்க மூடை வந்து சேஞ்ச் பண்ணலாம் மொபைல்லேருந்து. இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் இப்படி ஊற்றி அவங்களுக்கு எய்த்தாப்லேயே காமிங்க. இந்த ஊற்றி பற்றியா வெண்ணெய் வந்திருக்கு பற்றியா, நீ என்ன பண்ணி கொடுத்துருக்க பற்றியா அம்மாக்கு அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப குஷியாயிடும். அதை எடுத்து நல்லா உருட்டி இதை வாயில் போடுங்க, இன்னும் நல்லா சந்தோஷப்படுவாங்க. அம்மா அடுத்த தடவை அவங்களே கேட்பாங்க, அம்மா நான் வந்து உங்களுக்கு தயிர் வெண்ணெய் எடுத்து தரட்டுமாம்மா அப்படின்னு அவங்களே கேட்பாங்க. அது உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு குஷி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். குழந்தைங்கள வந்து நல்ல ஆக்டிவிட்டியாக வச்சுக்கலாம் நம்ம. அது கைக்கெலாம் ரொம்ப, கை மூமெண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. சும்மா சும்மா மொபைலும் பார்த்துட்டு இருக்காம இந்த மாதிரி இதையாவது கொடுத்துட்டு நீ டிவி பார்த்துட்டு இருக்கும்போது, டிவி பார்க்குறியா, சரி டிவி பார்த்துட்டே இதையும் செய் அப்படின்னு சொல்லுங்கள். டிவி பார்த்துட்டே குழந்தைங்க கையில் இந்த பாட்டிலை கொடுத்து விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு குலுக்கிட்டு இருக்கும். வெண்ணெய் வந்தவொடனே வாங்கி நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுங்க வயலையும் போடுங்க. ஸோ இதுதான் வெண்ணெய் எடுக்கிற மெத்தடு. இந்த மாதிரி பாட்டில் இருந்தால் போகிறோம், ஹார்லிக்ஸ் பாட்டில் மாதிரி. மாரி கிளாஸ் பாட்டில் வச்சுக்காதீங்க, ஏன்னா குழந்தைங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா உடையறதுக்கு, நம்ம கையிலையுமே உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. வெண்ணெய் எடுக்கிறோங்கிறதுனால கை ஸ்லிப்பாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் பாட்டிலில் போட்டு நல்லா டைட்டாக மூடிட்டு கொடுங்க. இல்லை நீங்கள் கொடுக்கும்போது சரி மூடிட்டு கொடுங்க. இந்த மாதிரி ஒன்லி ஏடு மட்டும். இதில் அடிஷ்னல் டிப்ஸ் என்னென்னா, நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃபுல் க்ரீம் மில்க் தான். ஃபுல் க்ரீம் மில்கில் பார்த்தீங்கன்னா நல்ல ஏடு சூப்பராக திக்காக வரும். இந்த மாதிரி திக்காக வரும். இந்த ஃபுல் க்ரீம் மில்கில் வர ஏடு நீங்கள் டோண்டு மில்க்லேயும் வரும், பட் வந்து அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஏடு வராது. அதில் இந்த அளவுக்கு மலாயின்னு சொல்லுவோம், இதை மலாயின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு வராது. ஸோ இதை போட்டுட்டு நல்லா வந்து சில் வாட்டர், பானை தண்ணி மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரிட்ஜ் வாட்டர் மாதிரி இருந்தாலும் சரி, நல்ல சில் வாட்டராக போட்டு இதில் இது பண்ணணும். கொஞ்சமாக ஏடு போட்டுக்கோங்க. நிறையா போட்டிங்கன்னா இது வந்து குலுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெண்ணெய் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி ஆகிடும். அது குலுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி ஆகிடும். இந்தமாரி ஹெவி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து குலுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் ஏடு போடுறேன் நான். கொஞ்சமாக போட்டுட்டு தண்ணி நல்லா ஊற்றிடுங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி பாட்டிலுக்கு ஏற்ற அளவுக்கு ஏடு போட்டுட்டு, பாட்டில் சைஸை பொறுத்து நீங்களே பார்த்துக்கோங்க. சரியா? இதுதான் வெண்ணெய் எடுக்கிற மெத்தடு. இந்த பாருங்கள், வெண்ணெய் வந்திருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் வெண்ணெய் சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் இடுப்பு சட்டியில் போட்டு வெண்ணெயை போட்டு காய்ச்சிடலாம். காய்ச்சி நான் அது வெண்ணெய் காய்ச்சிற வீடியோ அப்புறமா போடுறேன் உங்களுக்கு. ஏன்னா அதுவும் ஒரு பக்குவமாக காய்ச்சணும். வெண்ணெய் காய்ச்சறது ஒன்றும் ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அதையும் ஒரு பக்குவமாக காய்ச்சணும். அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் படி காய்ச்சினா தான் வெண்ணெய் ரொம்ப நல்லா, நெய்யோட மனங்கிறது, அந்த அம்மாவின் கை மனம் அப்படின்லாம் விளம்பரத்தில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த நெய்யோட மனங்கிறது நம்ம காய்ச்சற பக்குவத்தில் இருக்குது. ஸோ நான் அது காய்ச்சற வீடியோ நெக்ஸ்ட்டு போடுறேன் நான் உங்களுக்கு. இதுதான் வெண்ணெய் எடுக்கிற மெத்தடு. வீட்டிலே இதுமாரி வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சி கொஞ்சமாக எடுத்தாலும் பரவாயில்ல,
இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நெய் காய்ச்சி யூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு மட்டுமாவது இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. மோரெல்லாம் நல்லா குடிச்சிட்டு நல்லா வெயில் காலத்துக்கு நல்ல குளிர்ச்சியாக உடம்பு வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. பை பை. பத்மாவதி வேணுகோபாலன். பாய்.